ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை மாமா சந்தையிலேருந்து கொஞ்சம் அதிகமாக புடலங்காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அது வந்து பொரியலாக பண்ணால் சீக்கிரமாக காலி ஆகாதுன்னு சொல்லிட்டு காலையிலே வந்துட்டு இந்த மாதிரி புடலங்காய், பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு கூட்டாக பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுக்குமே வந்துட்டு இந்த புடலங்காய் கறி தான் இன்னைக்கு. கொஞ்சம் காரம் மட்டும் சேர்த்து வச்சுட்டோன்னா இந்த புடலங்காய் கறி இட்லிக்குமே வந்துட்டு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இட்லியை கம்மியாகவும் இந்த புடலங்காய் கறியை நிறையவும் வச்சு சாப்பிட்றது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. லஞ்சுக்கு தொட்டுக்க வந்து வெண்டிக்காய் பொரியல் தான். ஸோ வெண்டிக்காய் வந்து பொரியல் பண்ணும்போது ஒரு மாதிரி வலுவலுன்னு வந்துட்டே இருக்கும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி வெயிலில் உணர விடாமல் வீட்டிலேயே வந்து ஹாலில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேன் காற்று முன்னாடி வச்சு விட்டோன்னா நல்லா உணர்ந்துரும். அப்புறமேட்டி வதக்கி விடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதே வெயிலில் வச்சுட்டு நம்ம வதக்கி விட்டோன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. முருங்கைக்காய் சீசன் வந்துருச்சு. முருங்கைக்காயை இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீசனில் இங்கே நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் 2 days ஒன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சமாக பொரியல் பண்ணிப்பேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்ச். நன்றி. வாழ்க வளமுடன்.